Hey friends, Pandi's to serial today episode என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கதிர் செந்தில் அதே மாதிரி பழனி 3 பேரை சேர்ந்து அங்கே பாண்டியனை தேடுறதுக்காக போகிறாங்க. பாண்டியனை எங்கே இல்லாமோ தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே பாண்டியன் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்க்குறாங்க. பழனி நேராக போயிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாண்டியன் இருக்கிறதுல உடனே பழனி பதறி போயிட்டு எங்கே போனார் என்னன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதி அழுதுகிட்டே அசந்து தூங்கிடுறாங்க. திடீர்னு எந்திரிச்சு உன்னுடைய மாமா இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க. ஆமாத்த மாமா இன்னும் வரலன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆசையை பெத்து வளர்த்த மக நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாலேன்னு சொல்லி அவர் ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. அதனாலதான் அவர் வரல, அவ்வளவுதான், அவர் வர மாட்டாருன்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. உடனே சரவணன், ஏமா இப்படி எல்லாம் பேசுற, அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, தம்பிங்க தான் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, அபசுகனமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கோமதியை வந்து சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப விடியற் காலை ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாண்டியனும் படுத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு தான் கதிர் வந்து ரொம்ப தூக்கமா இருக்கு, ஒரு மாதிரி களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்க வராங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தர் எந்திரிக்கும் போது கரெக்டா அங்க பாண்டியன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டும் கதிர் பதறி போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறத தீக்கு கீழே போட்டுட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு, உங்க பையன் கதிர் வந்திருக்கேன்பா, எந்திரிங்கப்பா, உங்களை நாங்க போய் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமே, காயப்படுத்திட்டோமே, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அப்பா எந்திரிங்கப்பா, இங்க போய் இப்படிப்பட்ட நிலைமையில அப்பா இளங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கதிர் பதறி போயிட்டு அழுதுகிட்டே வந்து பாண்டியனை எந்திரிக்க வைக்கிறாங்க. பாண்டியனுக்கு நம்ம எங்க இருக்கோம் என்ன பண்றோன்றது கூட தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. அங்க பாண்டியனோட ஷர்ட் எல்லாம் அழுக்கா இருக்கு. உடனே ஒரு தண்ணி வாங்கிட்டு வந்து பாண்டியனுக்கு குடிக்க வச்சு, கதிர் உங்க எல்லாரையும் நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் இல்லப்பா, நீங்க ஏன்பா இப்படி வந்து கவலைப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடான்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக வராங்க. அந்த இடத்துல வந்து ராஜுவோட அம்மா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பாண்டியன் வந்து கஷ்டப்படுறது எல்லாம் சரணன் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப பாண்டியன் வந்து அரசியை மன்னிப்பாங்களா இல்ல பாண்டியன் வந்து அரசியை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.